மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்னோட யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, ப்ரோ ஆப்கானிஸ்தான் ஒரு ஹிஸ்டரி மேட் பண்ணியிருக்காங்க, நீங்க ஏன் வீடியோ போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் வீடியோ போடலான்னு தான் இருந்தேன், பட் அந்த டைம் அந்த மேட்ச் நடந்த டைம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வீட்டில் இல்லை. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஒரு கல்யாணம், அது மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிருந்தேன். ஓகே, அங்கே நான் உட்காந்து தான் மேட்சே பார்த்தேன். ஸோ ஆப்வியஸ்லி என்னால் போட முடியல. நான் வந்த வரையுமே ஈவினிங் ஆயிடுச்சு. சரி, ஓகே, காலையில் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்காக தான் நேற்று நடந்த அந்த விஷயத்துக்காக இன்னைக்கான ஒரு வீடியோ. பட் நேற்று நடந்த நேத்தையோட பேசி முடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஆப்கானிஸ்தான் பண்ணலைங்க. ஹிஸ்டரி மேட், சீரியஸ்லி. எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் 20 டீம்ஸ் கலந்துக்கிட்ட ஒரு டோர்னமெண்ட்டில் டாப் 4 யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஆப்கானிஸ்தானுங்கிற நேமை பிரெயின் லாரா சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரை தவிர பாக்கி யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, ஆனால் அவங்களால வந்து இந்த டாப் 4க்குள்ள செமிஃபைனல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சு வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஒரு டீம். அதுதாங்க வேற லெவல். ஒரு அசோசியேட் நேஷனாக இருந்த ஒரு டீம் இப்போ வந்து செமிஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னா இனிமே அவங்க சின்ன டீம்லாம் கிடையாது. ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடியே கிடையாது, அவங்க நல்லா வந்துட்டாங்க. ஆனால் அவங்க கடந்து வந்த பாதை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. 2000 காலகட்டத்திலேயே கிரிக்கெட் ஆரம்பிச்ச ஒரு அணி தான் வந்து ஆப்கானிஸ்தான் அணி அப்படின்னே சொல்லலாம். அப்போ இருந்தவங்க நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ எப்படி இதெல்லாம் பார்க்குறோம் கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் குவாலிஃபயர்ஸ் நடக்கும், அது தெரியும். பட் அதெல்லாம் இல்லாமலே இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி கண்ட்ரிலாம் வந்து கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஆடி அங்கே நல்லா பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஐசிசி அவங்களோட கண்ணில் பட்டு இவங்க அங்கீகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் குவாலிஃபயர் விளையாண்டு அப்படியெல்லாம் தான் வர முடியும். ஓகே, ஒரு டெஸ்ட் மேட்ச் நீங்கள் விளையாடணும் அப்படின்னாலே அதுக்கு 1008 ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அவ்வளோ ஆகும் அதை குவாலிஃபை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட டீமாக மாறணும் அப்படின்னா அதுக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கு. இது எல்லாமே 2000 ஆரம்பிச்சு 2024 பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது இது, சீரியஸ்லி. அதுவும் குறிப்பாக 2010 T20 வேர்ல்டு கப்புக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கையிலேயே ஒரு கெரியர்லேயே ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் கெரியர்லேயே நடந்த ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு கண்ட்ரி அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு, வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு, அங்கேருந்து நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பெரிய ஆள் ஆகுறதுலாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இன்கேஸ் அதுவும் நல்ல பெரிய மேட்டர் தான், பட் ஸ்டில் சப்போர்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு கண்ட்ரி, அங்கே இருக்கிற பீப்புள்ஸுக்கெல்லாம் அவங்க நாடே ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொந்தம் இல்லாமல் இருந்துச்சு. அதில் நிறைய இருந்தவங்க தான் இப்போ பிளேயர்ஸாக இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த நம்ம தெரியும்ல ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அகதிகளாக தங்கி இருப்பாங்கல்ல, அது மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிற கேம்ப்ஸில் இருந்தவங்க தான் ஆப்கானிஸ்தான் பீப்புள்ஸ். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த நாடு எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போய் அப்படியே அந்த கேம்பில் சும்மா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் போயிட்டு சரி வாங்க ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆடி அப்படி வந்தவங்க தான் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸ். முகமது நபீலா அப்படி வந்த ஒருத்தர் தான். அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவர் தான். அண்டு அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட அந்த போர் நடக்கிறது இதெல்லாம் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஈவென்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமாவில் ஒரு இன்டர்வியூ வந்து ரஷீத் கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் டைமில் நினைக்கிறேன் ராபின் உத்தப்பா பண்ணியிருப்பார். அதில் வந்து ரஷீத் கான் சொல்லியிருப்பார் என்னன்னா, சின்ன வயசில் வந்து இந்த எல்லாரும் போயிட்டு நம்மளாம் விளையாடுவோம்ல, அது மாதிரி விளையாடலாம் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவங்களால போக முடியாதான். ஏன்னா போயிட்டு அந்த பையன் திருப்பி உயிரோட வருவானா அப்படிங்கிற டவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்குமா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டெய்லி அங்கே அது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இதுலேருந்து வெளியில் வந்து கிரிக்கெட் ஆடி சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸாக மாறி வேற லெவலுங்க. சீரியஸ்லி ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டை தூக்கி நிப்பாட்டினது 2 பேர், முகமது நபி, அதுக்கப்புறம் அந்த பொறுப்பை ரஷீத் கான் எடுத்துக்கிட்டாரு. இவங்க 2 பேர்னால தான் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு நியூஸ் கூட இருக்கும், ஒரு டைமில் ஆப்கானிஸ்தானால ஸ்பெண்ட் பண்ணவே முடியல காசு T20 வேர்ல்டு கப்புக்கு வர. ஸோ முகமது நபி தன்னிட்ட இருந்த காசை ஸ்பான்சர் பண்ணி வந்தார் அப்படின்ட்டு. அது நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் உண்மைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்கல. பட் ஆனால் அது மாதிரிலாம் தான் அவங்க கிரிக்கெட் ஆடி வந்திருக்காங்க. அதுவும் இந்த 2021 டைமில் தாலிபன்ஸ் உள்ள போயிட்டு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டை டேக் ஓவர் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டே டேக் ஓவர் பண்ணாங்க. ஆனால் அவங்க கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உமன்ஸ் கிரிக்கெட் மட்டும் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்குமே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே ஆப்கானிஸ்தான் வேற லெவல், சீரியஸ்லி. அண்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஓகே போங்க,
இந்தியா கப் அடிக்கலையா, ஆப்கானிஸ்தான் போய் கப் அடிச்சிருங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. பட் அது ஈஸியாக அப்படின்னா ஈஸி கிடையாது. ஏன்னா இன்னும் 2 முக்கியமான மேட்ச் இருக்குது. பெரிய டீம்ஸோட கண்டிப்பாக விளையாண்டே ஆக வேண்டிய சுச்சுவேஷன். அதுவும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் நல்ல பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க, ஆனால் அவங்க யாருமே ஃபார்மில் இல்லை. ரஹ்மானுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜத்ரான் மட்டும்தான் இந்த என்டையர் டோர்னமெண்ட்டாக அவங்களோட பேட்டிங் ஆர்டரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பேட்டிங் நல்லா விளையாண்டாதும் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு நல்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸில் விளையாடுறப்போ டெஃபினெட்லி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் செமிஃபைனல் ஜெயிச்சு ஃபைனல் ஆப்கானிஸ்தான் போயிட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே அவங்க தோத்தாலும் பரவாயில்ல, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க. அண்டு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை தாண்டி ஆப்கானிஸ்தான்லேருந்து நிறையா நல்ல ஸ்பின்னர்ஸை உருவாக்கியிருக்காங்க. ரஷீத் கான், முகமது நபி, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் அந்த ஒரு போர்டு எல்லாருமே சேர்ந்து நிறையா நல்ல டேலண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் யூடியூப் பார்த்துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் கற்றுக்கிட்டவங்களாம் இருக்காங்க. அண்ட் இன்னும் அண்டர்-19 கிரிக்கெட்டில் நிறையா டேலண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அடுத்து ஆப்கானிஸ்தானோட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இந்த வேர்ல்டு பார்க்க தான் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓடிஐ கிரிக்கெட்டில் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. அந்த ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தா அவங்களும் குவாலிஃபை ஆகிருக்க நிறையா ஓடிஐக்கு வேர்ல்டு கப்பில் சான்சஸ் இருந்துச்சு. ஆனால் அதை விட்டுட்டு இப்போ T20 வேர்ல்டு கப்பில் வந்து செமிஃபைனலே போயிட்டாங்க. கடுமையாக உழைச்சா ஒரு 20 வருஷத்தில் ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு 10 வருஷமே எடுத்துக்கலாம். T20 வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆனதே 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். அங்கேருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அசோசியேட் நேஷன், அந்த அளவுக்கு டேஞ்சர் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு டீம் இப்போ நம்ம எப்படி ஒரு கனடாவோ, உகண்டா, PNG இவங்களெல்லாம் சொல்கிறோம்ல, அவங்கள மாதிரி இருந்தவங்க தான் ஆப்கானிஸ்தான். எங்கே வந்துட்டாங்க பாருங்க. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்கானிஸ்தான் பிளேயர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக இந்தியா கப் அடிக்கலைன்னா ஆப்கானிஸ்தான் அடிக்கணும்னு தோணுது. உங்களோட கருத்து என்னவோ அதையும் கமெண்ட் பண்ணிட்டு வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.